மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம் நெஞ்சம் நிறைந்த நினைவில் வாழும் தலைவர்கள் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, நவீன தமிழகத்தின் சிற்பி முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களை இவ்வகையில் நினைத்து வணங்குகிறேன். வாழ்வில் கலங்கி தேங்கி நின்ற மகளிர்த்தம் வாழ்வு சிறக்க கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், ஏழை பிள்ளைகளின் எட்டாக்கணியாக ஆட்சி பணி எட்டி பிடிக்கும் தூரத்தில் தந்திட்ட நான் முதல்வன் திட்டம், மகளிர்த்தம் சிறகுகள் எல்லையின்றி சுதந்திரமாய் பறந்திட இன்று இந்தியாவே வழிமொழியும் விடியல் பயண திட்டம், பசித்த வயிறோடு பாடம் படிக்கும் பிள்ளைகளை பெற்றெடுத்த தாய் தந்தைக்கும் மேலாய் சத்தாய் சிற்றுண்டி வழங்கிடும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், பெண் பிள்ளைகளை சூழ்ந்திருந்த இருட்கதவை உழைத்தெறிந்து உயர்கல்வியை உயர்த்திட செய்த உங்கள் சிந்தையில் உதித்திட்ட மாதம் ரூபாய் 1000 வழங்கும் புதுமை பெண் திட்டம், ஆண் பிள்ளைகள் அடுத்த அடி எடுத்து வைக்க அரவணைத்து செல்லும் அப்பாவின் இடத்திலிருந்து மாதம் ரூபாய் 1000 வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம், மருத்துவம் பார்க்க அலைந்து திரிந்து கலங்கி நின்றவர்களின் கண்ணீரை துடைத்திட மக்களை தேடி மருத்துவம், மக்கள் மனம் அறிந்த மக்கள் மனம் நிறைந்த மக்கள் நல திட்டங்களால் நாடு போட்டியிட செய்யும் நாட்டின் நம்பர் 1 முதல்வர் அவர்களே, வரலாற்று சிறப்புமிக்க திட்டங்களை வாரி வழங்கிய வள்ளலே தங்களை வணங்குகின்றேன். தலைவரின் கண்ணசைவில் களம் வெல்லும் சின்னவரே, மாநில உரிமை மீட்க சேலத்தில் இளைஞரணி களம் கண்ட எங்கள் மன்னவரே, எதையும் தாங்கும் இதயமே, இயக்கத்தை தாங்கி இருக்கும் எங்கள் எதிர்கால இமயமே, தலைவர் கலைஞரின் முழக்கமாய் தமிழக முதல்வரின் சிந்தனையாய் காலத்திற்கும் களத்திற்கும் ஏற்ப கடமையாற்றி கழகத்தின் தலைவருக்கு துணை நிற்கும் எங்கள் இளந்தலைவரே, பெரியாரின் பகுத்தறிவாய், அண்ணாவின் தொலைநோக்காய், முத்தமிழறிஞரின் கனவாய், தமிழக முதல்வரின் செயல் திட்டமாய் செயல்பட்டு அனுதினமும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக அயராது உழைக்கும் எங்கள் மாண்புமிகு இளம் அமைச்சரே, உங்களுக்கு இந்த சிரம் தாழ்ந்த அவை வணக்கம். இவ்வவையில் நடுவனாக இருந்து எங்களை வழிநடத்தும் பெரும் மதிப்பிற்குரிய பேரவைத் தலைவர் அவர்களுக்கும், பேரவை துணைத் தலைவர் அவர்களுக்கும், அவை முன்னவர் அவர்களுக்கும், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும், எனது மாவட்ட அமைச்சரான சட்டத்துறை மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் அவர்களுக்கும், அரசு கொறடா அவர்களுக்கும், கூட்டணி கட்சி தலைவர்கள் மற்றும் அனைத்து மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என் மீது நம்பிக்கை வைத்து எனக்கு வாக்களித்து இந்த பெருமை மிகு பேரவைக்கு என்னை அனுப்பி வைத்த உயிரினும் மேலான புதுக்கோட்டை தொகுதி மக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை துவங்குகின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, உலகம் முழுவதும் ரஷ்யா, கியூபா, சீனா உள்ளிட்ட பல நாடுகளில் ஒடுக்குமுறைக்கு உள்ளாகிய மக்கள் பெரும் புரட்சிக்கு பிறகு ஆதிக்க வர்க்கத்தோடு போரிட்டு ரத்தம் சிந்தி பெரும் மக்கள் போராட்டத்திற்கு பிறகுதான் அவர்கள் உரிமையை பெற்றுள்ளனர். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் பலவிதமான ஒடுக்குமுறைகளுக்கு உள்ளாகியிருந்த மக்கள் ஒரு இயக்கத்தின் விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் மூலமாக தனக்கான உரிமைகளை பெற்றுள்ளனர் என்றால் அந்த பெருமை திராவிட இயக்கத்திற்கு மட்டுமே சாரும். அந்த திராவிட வழி வந்த எங்கள் தலைவரின் செயல் திட்டங்களாலும் எங்கள் தலைவரின் திராவிட தளபதி மாண்புமிகு சின்னவர்களது சூறாவளி பிரச்சாரத்தின் மூலம் இந்தியா முழுக்க ஆதிக்கம் செலுத்திய பாசிச சக்திகளுக்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்படுத்தி தமிழ்நாட்டில் 40ற்கு 40 இமாலய வெற்றி பெற்று தந்து தான் திராவிட எதிர்காலம் என்பதை நிரூபித்துள்ள மாண்புமிகு சின்னவர் அவர்களின் துறை சார்ந்த மானிய கோரிக்கைகள் உரையாற்றுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற பழமொழி உண்டு. நோயற்ற வாழ்வை பெறுவதற்கு எளிய வழி விளையாட்டு தான். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டு இளைஞர்களிடையே விளையாட்டு திறன்களை வளர்ப்பதிலும் தமிழ்நாட்டில் சர்வதேச தரத்திலான உட்கட்டமைப்புகளை உருவாக்க 1999 விளையாட்டுத்துறையை ஏற்படுத்தி 2000 ஆண்டு அதை தனித்துறையாக்கி இளைஞரின் வளர்ச்சிக்கு ஊக்கமளித்தார். சமூக நீதியில் இந்தியாவின் தலைநகராக தமிழ்நாடு திகழ்வது போல் தற்போது அண்ணன் மாண்புமிகு சின்னவர் தலைமையில் செயல்படும் விளையாட்டுத்துறையானது இந்தியாவின் விளையாட்டுத்துறையின் தலைநகரமாக திகழ்கிறது. குறிப்பாக இந்த துறை இளைஞர்களை நல்வழிப்படுத்தும் துறை. ஒரு நாட்டின் எதிர்காலம் என்பது இளைஞரின் கையில் தான் உள்ளது. அந்த வகையில் இளைஞர்கள் நல்வழிப்படுத்தவும் இளைஞரின் வளர்ச்சிக்காகவும் செயல்படும் இத்துறை எதிர்கால தமிழ்நாட்டை கட்டமைக்கும் துறை என்றே கூறலாம். முன்பெல்லாம் உலக அளவில் நடத்தப்படும் விளையாட்டுப் போட்டிகள் என்றால் அதில் சீனா, அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளின் ஆதிக்கமே அதிகமாக காணப்படும். ஆனால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு பல சர்வதேச விளையாட்டுப் போட்டிகள் தமிழ்நாட்டில் நடத்தப்பட்டிருக்கின்றன. இவை உலக அளவில் இந்தியாவிற்கே பெருமை சேர்க்கிறது. ஒருபுறம் தேசமே வியந்து பார்க்கும் அளவிற்கு கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டியை தமிழ்நாடு வெற்றிகரமாக நடத்தி முடிக்க, இன்னொரு புறம் அடுக்கடுக்கான சர்வதேச போட்டிகளை தமிழ்நாட்டில் நடத்தி அதிரடி காட்டியிருக்கிறது இத்துறை. ஏழை எளிய மாணவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிக்காக வெளிநாடு செல்வது என்பது எட்டாக்கனியாகவே இருந்தது. ஆனால் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சராக மாண்புமிகு சின்னவர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு நான் முதல்வன் திட்டத்தின் வழியே அரசு பள்ளியில் பயின்று புதுமை பெண் திட்டத்தின் கீழ் மாதம் ரூபாய் 1000 உதவித்தொகை பெறும் விளிம்பு நிலை மாணவிகள் 2 உட்பட 25 சாமானிய மாணவர்கள் திறன் மேம்பாட்டு பயிற்சிக்காக லண்டன் சென்று ஒரு வார பயிற்சிக்கு பிறகு நாடு திரும்பியுள்ளனர். இதன் மூலம் ஏழை மாணவர்கள் மிகப்பெரிய கனவு எல்லோருக்கும் எல்லாம் என்ற திராவிடர் மாடல் ஆட்சியில் மாண்புமிகு சின்னவர்களால் நினைவாகியுள்ளது. கழக அரசு தமிழ்நாடு சாம்பியன்ஸ் பவுண்டேஷன் என்ற அமைப்பை துவக்கியதன் மூலம் பொருளாதார ரீதியில் பின்தங்கியுள்ள விளையாட்டு வீரர் வீராங்கனைகளை சர்வதேச போட்டிகளுக்கு சென்று பங்கேற்கும் கனவு நினைவாகியுள்ளது. அண்ணன் ஸ்தானத்தில் இருந்து தனது தம்பி தங்கைகளின் சர்வதேச
பதக்க கனவுகளை நினைவாக்கியுள்ளார் மாண்பு சின்னவர் அவர்கள். மாண்பு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதோடு செயல்படும் இத்துறையின் மிகப்பெரிய சாதனை சிஎம் டிரோபி விளையாட்டுப் போட்டிகள் என்று கூறலாம். பல வருடங்களாக மாணவர்களுக்கிடையே மட்டும் நடத்தப்பட்டு வந்த விளையாட்டுப் போட்டிகள் திராவிட மாடல் அரசில் மாணவர்கள், மாற்றுத்திறனாளிகள், பொதுமக்கள், அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பல பிரிவுகளில் இருபாலருக்கும் தனித்தனியே என பல்வேறு பிரிவுகளின் கீழ் மிக பிரம்மாண்டமாக நடத்தப்பட்டது. வரலாற்றில் இது போன்ற ஒரு நிகழ்வு மாநில அரசால் நடத்தப்பட்டது இதுவே முதல் முறையாகும். அதுவும் மாவட்ட அளவில் வெற்றி பெற்று மாநில அளவில் பங்கேற்க சென்ற விளையாட்டு வீரர்களுக்கு அரசு சார்பாக செய்யப்பட்டிருந்த ஏற்பாடு அனைத்து தரப்பு மக்களாலும் வெகுவாக பாராட்டப்பட்டது. மட்டுமல்லாமல் அனைவரும் வியக்கும் வண்ணம் இருந்தது. கடந்த ஆட்சியாளர்களைப் போல பங்கேற்கும் வீரர்கள் அனைவருக்கும் போக்குவரத்து, உணவு உள்ளிட்டவற்றுக்கு 10 பத்தாத அளவிற்கு கடனுக்கென்று சைபன் வழங்கி கடமையை முடிக்காமல் விளையாட்டு வீரர்கள் அவர்களை சொந்த மாவட்டத்திலிருந்து சென்னை வருவதற்கு தனி பேருந்து வசதிகள், அவர்கள் தங்குவதற்கு தரமிக்க விடுதிகள், விடுதியிலிருந்து போட்டி அரங்கிற்கு தனி பேருந்து வசதி, குளிரூட்டப்பட்ட உள் விளையாட்டு அரங்குகள் மற்றும் ஓய்வறைகள், பங்கேற்கும் அனைத்து வீரர்களுக்கும் ஒரே மாதிரியான சீருடைகள், நேரத்திற்கு தரமான உணவு என அனைத்தும் சர்வதேச தரத்தில் போட்டிகள் அமைந்ததை பார்த்து விளையாட்டு வீரர்கள் உரிய அங்கீகாரம் இந்த திராவிட மாடல் அரசு வழங்கி இருப்பதாக மனம் நெகிழ்ந்து பாராட்டினர். இந்த போட்டியில் மாவட்ட அளவில் முதலிடம் பெற்று மாநில அளவில் பங்கேற்ற விளையாட்டு வீரர்கள் நானும் ஒருவன் என்ற முறையில் விளையாட்டு வீரர்களுக்கு உரிய அங்கீகாரம் வழங்கிய மக்கள் போற்றும் அரசிற்கு இவ்வகையில் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். முன்பொரு காலத்தில் இதர பிற்படுத்தப்பட்டோருக்கு கல்வி உரிமை மறுக்கப்பட்டு ஒரு சாரார் மட்டுமே கல்வி கற்க வேண்டும் என்ற கூற்றை முத்தமிழர் கலைஞர் அவர்கள் உடைத்தெறிந்தார்கள். அவர் வழிவந்த நம் இளம் தலைவர் வசதி படைத்தோர் மட்டும்தான் விளையாட்டில் சாதிக்க முடியும் என்ற நிலையை மாற்றி ஏழை எளிய பிள்ளைகளையும் சர்வதேச நாடுகளுக்கு அழைத்து சென்றுள்ளார். சிறப்பாக செயல்படுவதை ஊக்குவிப்பது, அவர்களை இன்னும் வேகமாக செயல்படுத்த வேண்டும். அந்த வகையில் பயிற்சியாளர்களுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் தொடர் வெற்றி பெறும் வீரர் வீராங்கனைகளின் பயிற்சியாளர்களுக்கு ஊக்கத்துடன் கூடிய சிறந்த பயிற்சியாளர் விருதுகள் ஆண்டுதோறும் வழங்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். 3ஆம் பாலினத்தவர்களை ஊக்குவிக்கும் பொருட்டு அனைத்து விளையாட்டு போட்டிகளிலும் அவர்கள் பங்கேற்க வாய்ப்பளித்து அதில் சிறந்து விளங்கும் நபர்களுக்கு தமிழ்நாடு அரசு ஊக்கத்தொகையும் அரசு வேலையில் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். தமிழ்நாடு அரசு வழங்கும் கலைஞரின் மகளிர் உரிமை தொகை திட்டம் தமிழ்நாட்டு மகளிடம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. எனினும் ஒரு சில தகுதி வாய்ந்த மகளிருக்கு ஆவண பதிவேற்றில் நிகழ்ந்திருக்கும் சிறு சிறு தவறுகளால் உரிமை தொகை கிடைக்க பெற முடியாத சூழல் நிலவுகிறது. அவர்களின் ஆவணங்களை மீண்டும் சரிபார்த்து தகுதி வாய்ந்த மகளிருக்கு உரிமை தொகை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். கிராம ஊராட்சிகளில் செயல்படுத்தப்படும் கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட்ஸ் திட்டம் பேரூராட்சிகள், நகராட்சிகள், மாநகராட்சிக்கு விரிவுபடுத்தி வழங்கினால் ஏனைய பகுதி சார்ந்த மாணவர்கள் அதிக அளவில் பங்கு பெறுவார்கள். எனவே இத்திட்டத்தினை நிறைவேற்றி தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் அன்பில் மகேஷ் அவர்களின் அறிவுறுத்தலின் பெயரில் அரசு பள்ளி வறுமையின் அடையாளம் அல்ல பெருமையின் அடையாளம் என்பதை உறுதி செய்யும் வகையில் எனது தொகுதிக்குட்பட்ட அரசு பள்ளிகளுக்கு தொடர்ந்து நான் சென்று மாணவர்களை சந்திப்பதுண்டு. அப்போது அவர்கள் இடம் முன்வைக்கும் கோரிக்கைகள் ஒன்று, பிடி பிரிவுகளை மற்ற ஆசிரியர்கள் பெற்று உறுப்பினர் எனக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு தாருங்க. இன்னைக்கு நீங்க உங்களுக்கு குறித்த நேரம் 8 நிமிஷம் பேசியாச்சு. உங்க தொகுதி சார்ந்தெல்லாம் தாங்க, நீங்க பேசுறத தான் நான் பதிவு பண்ணியிருந்தேன். 3 மானியம் 2 அமைச்சர்கள், தயவு செய்து கொஞ்சம் ஒத்துழைப்பு தாருங்க. நன்றி. ஒரு வரியில முடிங்க. பிடி பிரிவுகளை மற்ற ஆசிரியர்கள் பெற்று அவர்கள் வகுப்பை எடுக்கிறார்கள் என்று கூறினார்கள். இதை நேரடியாக சில மாணவிகள் மாண்பு விளையாட்டுத்துறை அமைச்சர்களிடம் கோரிக்கையாக தெரிவித்துள்ளனர். இதற்கு மாண்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் பிடி பீரியட் மாணவர்களின் புத்துணர்ச்சிக்காக வழங்கப்படும் வகுப்புகள் தான், அதை மற்ற ஆசிரியர்கள் பயன்படுத்தக்கூடாது என்று அறிவுறுத்தி இருக்கிறார்கள். இதனை ஆசிரியர்களுக்கு உறுதிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். மாவட்டங்களில் செயல்பட்டு வருகின்ற தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் விளையாட்டு அரங்கங்களை நவீனப்படுத்திடவும் அவற்றை மேம்படுத்திடவும் நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். முத்தமிழறிஞர் கலைஞரால் உருவாக்கப்பட்ட மாவட்டமான புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு ஒரு கலைஞர் நூலகம் அமைத்து தரும்படி கேட்டுக்கொள்கின்றேன். புதுக்கோட்டை மாவட்ட விளையாட்டு அரங்கில் கடந்த கால ஆட்சியின் போது குளறுபடியான திட்ட மதிப்பீட்டில் நீங்க நிறைய தயாரிச்சிருப்பீங்க, நிறைய பேசுறதுக்கு ஆர்வம் உள்ள ஆளு. இன்னைக்கு நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சர் இருக்கனால நிறைய பேச விரும்புறீங்க. ஆனா நல்ல கருத்தெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு நான் பதிவு பண்ணியிருந்தேன். நன்றி சொல்லி முடிங்க. 2 நிமிஷம் தான். 1 நிமிடம் எடுத்துக்கிட்டு 1 நிமிஷம் தான். குளறுபடியான திட்ட மதிப்பீட்டால் பாதியில் நிறுத்தப்பட்ட உள்விளையாட்டு அரங்கம் பயனற்ற நிலையில் கட்டிடம் மட்டும் உள்ளது. மாண்புமிகு அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்று நிலையில் துறை ரீதியான நிதி ஒதுக்கீடு செய்து பணிகளை மீண்டும் ஆவணம் செய்து முடிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இளைஞர் நலனில் முக்கிய பங்கு இளைஞருக்கான உயர்கல்வியும் வேலைவாய்ப்பும். அதன் அடிப்படையில் புதுக்கோட்டை மாவட்ட இளைஞர் 2லையுமே தன்னிறைவு பெறவில்லை. கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகளுக்கு அருகாமை மாவட்டத்தை நாட வேண்டிய சூழல் இருக்கிறது. ஆகையால் அரசு சார்பாக புதுக்கோட்டையில் தொழில்நுட்பம் மற்றும் பொறியியல் கல்லூரியும், சட்டக்கல்லூரியும், கால்நடை மருத்துவக் கல்லூரியும், மேலும் வேலைவாய்ப்பிற்காக புதுக்கோட்டை சிப்காட் பகுதியை தரம் உயர்த்தி புதுக்கோட்டை இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பினை உருவாக்கி தரும் வண்ணம் துறை சார்ந்த அமைச்சர் பேசி இளைஞர்கள் நலன் காக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன். தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான சிலம்ப கலையில் தமிழர்களுக்கு முன்மாதிரியாக புதுக்கோட்டை மாவட்ட வீரர்களை ஊக்குவிக்கும் விதமாக அரசு சார்பாக புதிய சில
புதிய ஒரு சிலம்ப பயிற்சி மையம் அமைத்து தரும்படி கேட்டுக்கொள்கின்றேன். தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டியை தமிழ்நாட்டில் அதிக வாடிவாசல் கொண்ட மாவட்டமாக, அதிக ஜல்லிக்கட்டு போட்டி நடத்தும் மாவட்டமாக திகழும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பிரத்யேக ஜல்லிக்கட்டு களம் அமைத்து தருமாறு மாண்பு அமைச்சர்களை கேட்டுக்கொள்கின்றேன். புதுக்கோட்டை மாவட்டம் என்பது ஒரே லாஸ்ட் பாயிண்ட். புதுக்கோட்டை மாவட்டம் என்பது பொருளாதார நிலையில் மிகவும் பின்தங்கிய குடும்பங்கள் வாழ் மாவட்டமாகும். பெரும்பாலான மக்கள் 100 நாள் வேலை திட்டத்தையே தனது வாழ்வாதாரமாக கொண்டுள்ளனர். தற்போது புதுக்கோட்டை நகராட்சி மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டதை தொடர்ந்து அதை சுற்றியுள்ள ஊராட்சி பகுதி மக்கள் 100 நாள் வேலை திட்டத்தை இழக்கும் சூழல் உருவாகியுள்ளது. ஆகையால் அவர்களின் வாழ்வாதாரத்தை காப்பதற்கு சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையின் கீழ் ஒரு திட்டத்தை வகுத்து தரும்படி மாண்பு அமைச்சரிடம் கேட்டுக்கொள்கின்றேன். ஒரு நிமிஷம் தானே. அரசு பணியில் பணியாற்றி ஒரு 50 வயதிற்கு மேற்பட்ட கை கால் திறன் குறைபாடுடைய மாற்றுத்திறனாளிகளுக்கு டிஎன்பிசி நடத்தும் துறை தேர்வுகளில் இருந்து விலக்களிக்க வேண்டும் என்று மாண்பு அமைச்சர் நன்றி சொல்லிடுறேன். தமிழ் இருக்கும் வரை உங்கள் புகழ் இருக்கும், தமிழன் இருக்கும் வரை உங்கள் பெயர் நிலைக்கும், அழிக்க நினைப்போர் அற்று வீழ்வரே, அழியாது உங்கள் புகழ் என்று மாழ்கவே என்று உரைத்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் வாக்கில் உதயமான உதயசூரியனுக்கு நன்றி கூறி என் உரை நிறைவு செய்கின்றேன். நன்றி.